ஹலோ குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகா காரோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. காரோட ரிவ்யூ நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க, அந்த கார் நான் வாங்கலாமா வேணாமா, ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கொடுங்க. அந்த காரோட ப்ரைஸ் என்ன கலர் எடுக்கலாம், வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டில் அது வருமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிவ்யூ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, லைக் பண்ணலாமா, ஷேர் பண்ணலாமா, கமெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் பேசுகிற இந்த 2 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நல்லா இருப்பா போடா, சப்ஸ்கிரைப் பண்ணலாமான்றது ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து வெற்றி மகி லைஃப் ஸ்டைல்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. அதுலேயுமே ஒரு சின்ன விஷயம், வாழ்க்கை நடக்கிற விஷயங்கள், அதாவது ஒரு வாழ்க்கைனா ஒரு காரை பற்றியான ரிவ்யூஸ் இருக்கலாம், ஸோ காரோட மெயின்டெனன்ஸ் இருக்கலாம், எல்லா பற்றியுமான வெற்றி மகி லைஃப் ஸ்டைல்னு கொடுத்த விஷயமும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கடைசி அவன் சொன்ன பத்தியா ஃப்ரெண்ட்ஷிப் 16 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கி ஓட்டணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கார் கற்றுக்கிற டிரைவிங் டிப்ஸ், நான் வந்து வண்டி ஓட்டி டிரைவிங் டிப்ஸ் நான் போட்டிருக்கேன்னா நான் கார் ஓட்டி கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் நான் புது கார் வாங்கலாமா இல்லை பழைய கார் வாங்கலாமான்ற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் அந்த ஃபுல் ரிவ்யூ, அதாவது இந்த மாதிரி ஆல்டோ K10 எஸ்ப்ரெஸோ இந்த மாதிரியான கார் ரிவ்யூமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது யூஸ்டு கார் வாங்குற மாதிரி தான் என்கிட்ட வந்து பேமெண்ட் இருக்குன்னா யூஸ்டு காரை பற்றியுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், உங்களுக்கு மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்டு கார் வாங்கிட்டேன், ஸோ நான் கார் வாங்கிட்டேன், நான் கார் ஓட்டிங் கற்றுக்கினேன். நான் மெயின்டெனன்ஸ் எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸுக்கு ஏற்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அது பற்றியான ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூமே நான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் போட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைஃப் ஸ்டைலில் தேவையான ஒரு விஷயமும் வந்து கார், அதனால காரை பற்றி நான் ஃபஸ்ட்டு போடுறேன். இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வாக்காக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், உங்களுக்கு ஃபுல்லி ஃபன்னாக இருக்கும், ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இதுக்கப்புறம் அடிக்கடி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எர்டிகா மாதி லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகாவை 2012 லான்ச் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ யூஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டெக் பிளாட்ஃபார்மால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வண்டி. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் 2020 வந்து டீசல் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க, பெட்ரோல் வந்து வந்துச்சு. இப்போ 2023 தான் நம்மகிட்ட வண்டி இருக்குது. நம்மகிட்ட எர்டிகா வந்து BS6 நாம்ஸ்க்கு வந்த வண்டி தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ ரிவ்யூ நான் பார்க்க போகிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வண்டி லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது. டாப் 10 செல்லிங்கில் தான் இருக்குது. டாப் 10 செல்லிங்கில் மட்டும் கிடையாது, நம்பர் 1 ஒரு MUV கேட்டகரி, மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கல் பர்பஸில் நம்பர் 1 கேட்டகரியில் நம்ம வண்டியுமே இருக்குது. ஸோ இந்த காரை பற்றி இந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாமா வேணாமா, இல்லை எந்த வேல்யூ ஃபார் மணியில் எது வரப்போகுது, எந்த கலர் எடுக்கலாம், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சுன்னா சிஎன்ஜி எடுக்கலாமா பெட்ரோல் எடுக்கலாமா, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இந்த எர்டிகா பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். எர்டிகா பற்றி சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்ல போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா 6 ஸ்டெப் டெமோன்னு சொல்லுவாங்க. மாதிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட், இன்டீரியர், ரியர், சீட், சேஃப்டி அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஃப்ரண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேமினேட்டட் விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லேமினேட்டட் விண்ட்ஷீல்டு லேமினேட்டட்ன்றது இந்த கிளாஸ்க்கு மேலே போட்டிருக்க லேமினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, காற்று வருது இல்லைங்களா, அதை ஃப்ளோ பண்ணி தடுத்து விட்டு ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு காற்று வந்து ஃப்ளோ பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்ததால விண்ட் வந்து நமக்கு பாதுகாத்து, ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டினஸ் ப்ரொடக்ஷனுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்க டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் உள்ள இருக்க பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு, ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு கற்கண்டு மாதிரி சில்லுலாம் வந்து சதராது. அதே மாதிரி இந்த கிளாஸ் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு பந்து ஏதோ பட்டுச்சுன்னா லைட்டாக தான் உள்ள அவங்குமே தவிர கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகாது. இந்த விஷயத்துக்காக தான் உங்களுக்கு லேமினேட்டட் விண்ட்ஷீல்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைப்பர்ஸ் பிளேடு 2 ப்ரொவிஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து காமனாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு ஏற்ற லுக்மே கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்லையுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அந்த வாஷருமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பானட்டோட இது வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிரைவர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்கன்னா விசிபிலிட்டியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ டவுனில் கொடுத்ததால வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டுமே வந்து தெளிவாக பண்ண முடியும். அதாவது பிளான் பண்ணி ஒரு MUV லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பானட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்வியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவும் இருக்குது. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பானட்டோட டிசைன் வந்து அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டுவல் சேம்பர் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ப்ரொஜெக்டர் எல்லாமே அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டே நைட் ரன்னிங் லேம்ஸுக்கு ஏற்ற லோகமே சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
சென்ட்ரல் அழகாக கன்சோல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கிக்கான லோகோ வந்து சிம்பிள் அழகாக சூப்பராக பேட்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங்கில் அந்த கிரில்லுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ஃபினிஷ் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எம்யூவிக்கு அடிஷனல் லுக்குமே எடுத்து கொடுக்குது. அதாவது 2021 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லோட ஷேப்புமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மைனூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா. இதோட லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எம்யூவிக்கான லுக் வந்து அடிஷனல் லுக்குமே எடுத்து கொடுக்குது. ஸோ இதனால தான் இந்த 7 சீட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து டாப் 10 செல்லிங்ஸ்லையுமே இருக்குது. ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் இந்த காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு பேட்சிங் இருக்குல்ல, சுசுக்கியான பேட்சிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் பின்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. உள்ளே இருக்க ரேடியேட்டரோட கூலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எஃபிஷியன்ஸாக கொடுக்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ஃபினிஷ்னுமே கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஏர் ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு ரேடியேட்டரோட கூலிங்குமே எஃபிஷியன்சியுமே இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் கார்னிஷ்க்கு ஏற்ற இதுவுமே கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ்க்கு ஏற்ற ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்டில் தாராளமாக நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரேடியேட்டருக்கு ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு பின்ஸ்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து கூல் பண்ணலான்றதுக்காக சூப்பராக டிசைன் பண்ணி இந்த காரை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன் பீப்புள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தாச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட்குள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்குமே லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்கலாமா வேணாமான்ற ஒரு விஷயமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்டீரியர்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்குள்ளுமே வந்தாச்சு. ஸோ எம்யூவிக்கான லுக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்க்கு ரொம்ப அடிஷனல் லுக்காகவும் எடுத்து கொடுக்குது. இந்த டேஷ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேடல் கலர் வித் ப்ளீச் கலர் கொடுத்ததால ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் லுக் இன்னும் சூப்பராகவும் இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் சைட்லையுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்மார்ட் பிளேட் டாக் அழகாக கொடுத்து ஒரு 5 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு USB ஆக்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் பென்ட்ரைவுக்கான சப்போர்ட்டுமே உங்களுக்கு கீழே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாருக்கு ஏற்ற சுவிட்ச் ப்ரொவிஷன்ஸுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஏசியோட கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுங்க, மேக்ஸிமம் நீங்கள் செகண்டில் வச்சுங்க. அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கேஸோட கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்பவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சிங்க, அதிகபட்சம் செகண்டில் வச்சிங்க. அதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ணி ஒரு லாங் ட்ராவல் நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் வந்து தாராளமாக இந்த ப்ரொவிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து நமக்கு உள்ளே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நமக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கோட எஃபிஷியன்சியுமே நமக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்டேஜ் சக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க 120 வாட்ஸில். சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவுக்கான ப்ரொவிஷன்ஸுமே நம்ம அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்மார்ட் பிளேட் டாக் யூஸ் ஆகுதோ அதே அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோலுமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாங் செட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணணும் அவசியம் பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். சாங்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்துக்கு அது ஆப்ஷனுமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கால் வருது, நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டேன், சாங்ஸ் பார்த்துன்னு இருக்கேன், எனக்கு கால் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அனைத்து விஷயமே இதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ ட்ரிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வண்டிக்கு வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது, ஹைப்ரிட்ல மூவ் ஆகுதான்றது நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைப்ரிட்ல இருக்க வண்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரேஞ்ச் என்ன இருக்குது, நான் ஃபியூல் போட்டுட்டேன், அந்த ரேஞ்ச் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த வண்டி ஏவரேஜாக எவ்வளோ எக்கானமி மைலேஜ் வருதுன்றதையும் நீங்கள் இதில் தாராளமாக பார்த்துக்கலாம். ஒரு டிரைவருக்கு தேவைப்படுற அனைத்து விஷயமே உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிடும். ஃபியூல் வந்து எவ்வளோ எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓவர்வியூம்ஸ் கொடுத்துறாங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு மிரர் வந்து அட்ஜஸ்டபிள் ஆகும்னா ரைட் ஹேண்ட் சைடு மிரருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆகும். உங்களுக்கு இதில் ஃபோல்டபுள் மிரர்ஸ்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோல்டபுள் மிரர்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ரிவால்வான இதுவுமே நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ்குள்ள கிட்டத்தட்ட 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்விட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இன்டீரியர்ஸ்குள்ள ரொம்ப ரீச் ஏர் பேக்குள்ள. ஸோ கோ டிரைவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்சி இன்சூரன்ஸ் எதனா வைக்கணும் தாராளமாக நீங்கள் இதிலையுமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆட்டோ டிமிங் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மிரர் வந்து சென்டர் மிரர், நான் எப்பவுமே சொல்கிறது ஒரே விஷயம் தான், எப்பவுமே நான் சொல்கிறது சென்டர் மிரர் லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் பேஸ் பண்ணி நீங்கள் கார் ஓட்டுங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சீட்லையுமே கொடுத்துருக்காங்க, டிரைவர் சீட்லையுமே உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ்குள்ளே நமக்கு இவ்வளோ விஷயத்த இந்த காருக்குள்ளே இருக்குது, இன்டீரியர்ஸ்குள்ளே இவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா தாராளமாக நம்ம ரியர் சொல்லுவாங்க. அதாவது
இந்த ஹை மோட்டார் ஸ்டாப்ல வந்து ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணுறாருன்னா ஸோ கார் வந்து ஒரு 100லேருந்து 200 மீட்டர் தாண்டி வருதுன்னா அந்த காருக்கு வந்து இங்கே பிரேக் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். அது மூலிமா ஆக்சிடென்ட் இம்பாக்ட்டுமே தடுக்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து நார்மல் கிளாஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 3D டைல் லேம்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3D டைல் லேம்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் இருக்கிற ப்ரொவிஷன்ஸுமே உள்ள கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சுசுகிக்கு ஏற்ற லோகோ வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிடுக்கு ஏற்ற பேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேட்சிங்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் கார்னிஷ்க்கு ஏற்ற ப்ரொவிஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 209 வாட்டர் பாட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அதுதான் 209 லிட்டர் வந்தாச்சு. சீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சீட்டோட கம்ஃபர்ட்டுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாபே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லெக் ரூம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெக் ரூம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த டை சப்போர்ட்டுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஹெட் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 ஃபீட்டில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்குது. ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட எம்யூவி கேட்டகரிக்கு ஏற்ற லுக் வந்து தாராளமாக அந்த சீட்டிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக அந்த வண்டியில் 7 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏசியோட ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. நான் அகைன் சொல்கிற மாதிரி தான் ஏசியோட கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அல்லது செகண்ட் பாயிண்ட்டில் வச்சிங்க உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப இன்க்ரீஸாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த சீட் பெல்ட் ப்ரீடென்ஷன் ஃபோர்ஸ்ன்றது நீங்கள் இருக்கும்போது வந்துனே இருக்கும். ஃபோர்ஸ் லிமிட்டர் ஒரு எமர்ஜென்சிக்காக டிரைவர் பிரேக் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் போகக்கூடாதுக்காக தான் ஃபோர்ஸ் லிமிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ரோ வந்து நல்லா ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ உங்களுக்கு ஃபுல்லாக போகணுன்னா தாராளமாக நீங்கள் இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சீட்டை நீங்கள் ஃபுல் பண்ணிட்டு தேர்ட் ரோ வந்து தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். லாங் ட்ராவல் நீங்கள் போகணுன்னா தாராளமாக இந்த வண்டியில் 6+1 7 பேர் தாராளமாக இந்த எம்யூவி கேட்டகரிக்கு சும்மா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்யூட்டாக இருக்குது. லாங் ட்ராவலுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு. சீட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி என்ன கொடுத்துருக்காங்கிறது தாராளமாக போகலாம். வாங்க நம்ம சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சேஃப்டி பாசிட்டிவ் சேஃப்டி 2 விதமான சேஃப்டி இருக்குது. அதாவது ஆக்டிவ் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சேஃப்டி தான் இதுவாகும். ஒரு இம்பேக்ட் நடந்ததுக்கப்புறம் நம்ம காப்பாற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சேஃப்டியில் தான் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சேஃப்டி ஏபிஎஸ் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் ப்ளஸ் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பிரேக் அசிஸ்ட் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு ப்ளஸ் இந்த சென்டர் மிரர் ஸோ இந்த லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவ் சேஃப்டியில் தான் உங்களுக்கு கவரேஜுமே ஆகுது. இதே நீங்கள் பாசிட்டிவ் சேஃப்டி ஒரு இம்பேக்ட் நடந்ததுக்கப்புறம் நம்ம காப்பாற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சேஃப்டி தான். கரம்பிள் ஜோன் இருக்குது, நமக்கு பெடிஸ்ட்ரியன் சேஃப்டி இருக்குது நமக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நமக்கு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் சப்ளிமெண்ட்ரி ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டம் இருக்குது, நமக்கு சீட் பெல்ட் ப்ரீடென்ஷன் ஃபோர்ஸ் லிமிட்டர் இருக்குது. ஸோ நமக்கு பாசிட்டிவ் சேஃப்டியில் இந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டினஸ்லாம் வண்டி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஸோ இந்த ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பற்றி பார்க்கலாம். டெக்னாலஜிக்குள்ளேயுமே வந்தாச்சு. காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் நம்ம கொடுத்துருக்குற இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா K15C இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது. பவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் வந்து 75.8 kW at 6000 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. ரெவல்யூஷன் பெர் மினிட்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் மேக்ஸிமம் டார்க் போகும்போது 136.8 Nm at 4400 RPMல பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த டர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 மீட்டர் டர்னிங் ரேடியஸ் வருது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 45 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 185/65/R15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2740 mm. இந்த 2740 mm வீல் பேஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு. லெக் ரூம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. டை சப்போர்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு. ஹெட் ரூம்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இந்த வண்டியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4395 mm லென்த் ஊற்றுறாங்க. வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1735 mm வித்து ஊற்றுறாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1690 mm. ஸோ வண்டியில் உட்காந்து போகிற அளவுக்கு லென்த்துமே இருக்குது. வித்து வந்து ரொம்ப அகலமும் இருக்குது சொல்லுவாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாகவும் இருக்குது. ஒரு 6 feet ஹைட் உள்ளவங்களும் தாராளமாக இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணலாம். டெக்னாலஜியில் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஜெட் டூல் விவிடி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. மைலேஜோட இதோட அரைவல் சிட்டி மைலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 20.53 சொல்கிறாங்க KMPL. அரைவல் சிட்டி மைலேஜ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தீங்கன்னா 20.53 KMPL சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் 20.3 KMPL வருது. இதே நீங்கள் சிஎன்ஜி ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்கன்னா 26.11 km/kg உங்களுக்கு இதுவாகுது. ஸோ
உங்களுக்கு டெக்னாலஜி வைஸில் உங்களுக்கு ஃபுல்லி லோடட் இல்லை. இந்த எம்யூவி கேட்டகரியில் இந்த வண்டியை தவிர்த்து வேறு எந்த வண்டியுமே இல்லை. இதனால தான் இந்த அகைன் நான் சொல்கிறேன், இந்த வண்டி டாப் 10 இருக்க காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட். ஸோ பட்ஜெட்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது எனக்கு. இதில் வேரியன்ட்டு ப்ளஸ் பட்ஜெட் உங்களுக்கு சொல்கிறேன். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் LXi, VXi, ZXi ப்ளஸ்ன்னு மொத்தம் 4 வேரியன்ட் இந்த வண்டியில் வருது. ஸோ LXi வேரியன்ட் நீங்கள் போகிறீங்கன்னா தாராளமாக அந்த வண்டி வந்து 10 lakhs பட்ஜெட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஆன் ரோட் ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறதுனா 10 lakhs அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் உங்களுக்கு ஆன் ரோடு. இதே நீங்கள் VXi வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 11.5 lakhs வந்துடும் உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ் சொல்கிறப்ப தமிழ்நாட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இதே நீங்கள் ZXi ப்ரைஸ் போகிறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து 13 லட்சம் வந்துடும் உங்களுக்கு ZXi வேரியண்ட்டில். ZXi ப்ளஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் உங்களுக்கு வந்துடும். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸில் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. LXiயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபோட்டோஸ், பவர் விண்டோ, ரிமோட் கீ, சென்ட்ரல் லாக்கிங், அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு LXiயில் வரும். நெக்ஸ்ட் VXi போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் கீ வந்துடும், சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும், அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துடும், ஃபோல்டபிள் மிரர்ஸ் வந்துடும், ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு, ஸ்மார்ட் பிளே டாக் வந்துடும், USB ஆக்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும் உங்களுக்கு. ஸோ தேவையான அளவுக்கு ரியலில் ஏசியுமே வந்துடும் உங்களுக்கு. செகண்ட் VXi வேரியன்ட் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லி ரோடில் வந்துடும். ஸோ ZXi வேரியன்ட் போனீங்கன்னா அலைவில் ப்ளஸ் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சொல்லுவாங்க, புஷ் பட்டன் கீன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லி லோடட் தேவையான அளவுக்கு அலாவில் எல்லாமே வந்ததால உங்களுக்கு ZXi வேரியன்ட் உள்ளளவுக்கு சூட்டபிளாக இருக்கும். ZXi ப்ளஸ் போனீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. டச் ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு ZXi ப்ளஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஓவராலாக நான் என்னோட வியூஸ் பார்க்குறவங்க கிட்ட ஒரு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு வேல்யூ ஃபார் மணின்றதை நீங்கள் ஒரு தேர்ந்தெடுத்து நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஒரு கார் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த வேரியண்ட் எடுத்தால் ஒரு வேல்யூவாக இருக்கும் அது தெரிஞ்சு நம்ம கார் எடுக்கும்போது தான் நமக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வேரியண்ட் வைஸில் இருக்க பட்ஜெட்டுமே நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து இதில் எது கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா VXi வேரியண்ட்லையுமே ZXi வேரியண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜியோட மைலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். அகைன் நான் சொல்கிறேன் 26.11 km/kg உங்களுக்கு மைலேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ 80 போனீங்கன்னா உங்களுக்கு VXi, ZXi ப்ளஸ் மொத்தம் உங்களுக்கு 3 வேரியண்ட்டுமே உங்களுக்கு 80 ஆட்டோ கலர் ஆப்ஷன்ஸ். இதோட கலர் ஆப்ஷன் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வண்டி கொடுக்குற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஆக்டிக் ஒயிட், மேக்மா கிரே, ஸ்ப்ளெண்டிட் சில்வர், அல்பன் ரெட், ஆக்ஸ்போர்ட் ப்ளூ, டிக்னிட்டி ப்ரௌன் மொத்தத்தில் 6 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கலர் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா VXi வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 செல்லிங்கில் இருக்க எர்டிகா, சேம் MUV செக்மெண்ட்டில் டாப் 10 செல்லிங்கில் இருக்க எர்டிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டில் VXi ஒரு ஆப்ஷன் எடுத்துங்க. கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்மா கிரே இல்லை ஆர்க்டிக் ஒயிட் இந்த 2 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டில் ரொம்ப ரீசனபிள் கலர்ஸாக கிட்டத்தட்ட 11 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்க எர்டிகா வந்து இந்த 2 கலர்ஸ் தான் உங்களுக்கு அதிக மூவிங்லேயுமே இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூவர்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் சொல்கிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி தான் கார் எடுக்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அது வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி அந்த காரோட கலர்ஸுமே வந்து சூஸ் பண்ணும்போதே நம்ம தெளிவாக எடுத்துட்டா நமக்கு விற்கும் போது நாளை ஆஃப்டர் வந்து ஒரு 10 years 15 yearsக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் vlogs, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோ, இதை பற்றியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அகைன் வந்து தான் இருக்க போகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு வந்து அகைன் நான் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.